15% இடஒதுக்கீடு வேண்டும் என்கின்ற அன்புமணி அவர்கள் ஃபோட்டோ போட்டு அவர் சொன்ன வாக்கியங்களும் இணையத்தில் வருகிறது. அதற்கு பெருமாள் பரமசிவம் அவர் என்ன சொல்லிக்கிறாருன்னா, ஏன் சார் 5% கேட்குறீங்க, ஒரு 40-50% கேளுங்களேன், ஏன்னா மோடிக்கிட்டு தான் கேட்க போகிறீங்க, காசா பணமா கேளுங்களேன் அப்படி சொல்லிட்டு நக்கலாக அவர் கமெண்ட் பண்ணிக்கிறாராம். சார் நாங்கள் சொல்கிறது வன்னியருக்கு மட்டுமே நீங்கள் 5% தாங்கன்னு சொல்லவில்லை, சாதி வாரியாக கணக்கெடுத்து அந்த இடஒதுக்கீடு தாங்க. ஏன்னா உங்கள் பிள்ளைங்களும் வேலைக்கு போவாங்கன்னு தான் நாங்கள் சொல்கிறோம். அப்போது என் பிள்ளைங்களும் வேலைக்கு போகிறது நாங்கள் கேட்குறோம். அப்போ நீங்கள் என்ன கேட்கணும்னா, என் பிள்ளைங்களே வேலைக்கு போகணும் நீங்கள் அரசாங்கத்துக்கு கேட்கணும். ஆனால் நம்ம என்ன பண்ணுறோம், திமுக கூட்டு போடுறோம், அதிமுக கூட்டு போடுறோம். அவர் என்ன பண்ணுறாரு, ஒயின் ஷாப் திறந்து வைக்கிறாரு. உன் பிள்ளைங்க என்ன பண்ணுறாங்க, ஒயின் ஷாப் போய்ட்டு சரக்கு அடிக்கிறாங்க. அதுக்கப்புறம் உன்னை அடிக்கிறாங்க, உன் முன்னாடி அடிக்கிறாங்க, உன் மகளை அடிக்கிறாங்க. இந்த மாதிரி நாங்கள் கேட்குறது உன்னதமான ஒரு கோரிக்கை, நீங்கள் செய்வது கீழ்த்தரமான கோரிக்கை. அதனால் நீங்கள் அடிமையாக இருக்கக்கூடிய கட்சியில் நீங்கள் காலங்காலமாக தலைமுறையாக குப்பை கொட்டக்கூடிய கட்சிக்கிட்ட நீங்களும் கேளுங்க. சார் அன்புமணிக்கு மட்டும் நீங்கள் தரீங்க, அந்த சமூகத்துக்கு மட்டும் நீங்கள் தரீங்க, எங்களுக்கும் தாங்க சார் கேளுங்க பாருங்கள். அதான் மாற்றம். அப்போது நீ உன் பையனும் வேலைக்கு போமா, என் பையனும் வேலைக்கு போமா. இன்ன வரைக்கும் தமிழ்நாட்டில் நரிக்குறவர் யாராவது ஒருத்தர் எம்எல்ஏவாக இருக்கிறாங்களா, எம்பியாக இருந்திருக்காங்களா? இந்த திராவிட மாடல் ஆட்சியில் 70 வருஷமாக இவங்க கட்சி நடத்திட்டு இருக்காங்க. சாதி ஒழிப்பு பேசுகிறாங்க. திராவிட கழகம் சாதி ஒழிப்பு தான் அவங்களுடைய குறிக்கோள். திருமாவளவன் சாதி ஒழிப்பு தான் குறிக்கோளுங்கிறவர். திருமாவளவன் அவர்கள் அவர் கட்சியிலாவது நரிக்குறவன் மக்களுக்கு ஒரு எம்எல்ஏ சீட்டு வாங்கி கொடுத்துக்கிறாரா, எம்பி சீட்டு வாங்கி கொடுத்துக்கிறாரா, அட்லீஸ்ட் கவுன்சிலர், சேர்மன், வைஸ் சேர்மன்? அதனால் இடஒதுக்கீடு என்பது எந்த அளவுக்கு முக்கியம் என்பதை தெரிந்து கொள்ளுங்கள்.